ஆஃப் காட் என் மேல, ஆண்டவருடைய கரம் நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். சொல்லலாமா? ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல, நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். எஸ்ரா நான் நெகேமியானா, என் மேல கர்த்தர் கரம். நாம ஜபிக்க ஜபிக்க மனசுக்குள்ள அமைதி தானா வருது. ஒரு இனம் புரியாத சந்தோஷம் இருக்கு. கண்டிப்பா நமக்கு ஆண்டவர் குழந்தைய தருவார்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுமா. கற்பத்தின் கனி, இந்த கற்பத்தின் கனி இல்லாத மக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் நம்ம எவ்வளோ நேசிக்கிறார் பாருங்க. இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் கூட எத்தனையோ பேர் இந்த கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்கள் மேலே அன்பு வச்சதுனால எங்களை ஜெபிக்க வைக்கிறார். ஒரு வளகாப்பு நிகழ்ச்சியோ, ஒரு நல்லது ஒரு கல்யாண நிகழ்ச்சியோ முன்னாடி போய் சந்தனம் பூசுறதோ பிடிக்கிறதோ என்னை கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா இப்போ குழந்தை இல்லாமல் இருக்குது, இப்போ நீ வேண்டாமா, கொஞ்சம் தள்ளிடு அப்படின்னு எல்லாமே காதுபடிவே சொல்லுவாங்க. இன்றைக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லாமல் எத்தனையோ சகோதரிகள், எத்தனையோ குடும்பத்தின் மக்கள் இந்த ஆசீர்வாதத்துக்காக ஏங்கி தவித்து கொண்டு இருக்கிறாங்க. என்னதான் இந்த உலகத்தில் உலக பிரகாரமாக நம்ம பிரயாசப்பட்டாலும், எத்தனை மருத்துவர்களை அணுகினாலும், பல லட்சங்களை நாம் செலவழித்தாலும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் தேவனாகிய கர்த்தர். இனிமையான இனிய இல்லறம் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஈடான நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இனிய இல்லறம் நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறோம். பெண்கள் மத்தியில ஒரு எழுப்புதல் வரணும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்ற நோக்கத்தோட இந்த நிகழ்ச்சியை தேவாதி தேவனே ஏற்படுத்தி நடத்தி கொண்டு வராரு. இந்த நாளிலும் கர்ப்பத்தின் கனி அப்படின்ற தலைப்புல தான் நம்ம நிகழ்ச்சிகளை பார்க்க போறோம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் வரும் பலன் அப்படின்னு பரிசுத்த வேதாகமம் சொல்லுது. குடும்பம் அப்படின்ற தோட்டத்துல தேவனுடைய அருளால் பூத்து மனம் வீசும் பூக்கள் தான் நம்முடைய மழலை செல்வங்களாகிய பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை வளர்ப்பதுல நாம ரொம்பவே கவனம் செலுத்தணும். ஒரு பக்கம் நம்முடைய தேசத்துல குழந்தைக்காக ஏக்கத்தோடு காத்திருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பெற்றெடுத்த தாயே பச்சிலம் குழந்தைய தெருவிலும் குப்பை தொட்டிகளிலும் வீசுகிற அவல நிலையும் காணப்படுது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம நம்முடைய பிள்ளைகள் மேல கவனம் வைக்கணும். அவர்களை அற்பமாகவோ அலட்சியமாகவோ எண்ணாம தேவனுக்கென்று வளர்க்க நாம பிரயாசப்படுவோம். இப்பொழுதும் கர்த்தரின் கரம் என் மேல, நான் கேட்பதெல்லாம் பெற்றிடுவேன் அப்படின்னு நம்முடைய சகோதரிகளோட இணைந்து துதித்து பாடலாமா? பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் இனியிலரும் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு அதிக சந்தோஷம். எங்களோடு சேர்ந்து ஆண்டோடைய நாமத்தை உயர்த்துவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? வேதத்தில் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும் என்று வாசிக்கிறோம். யாரையும் உயர்த்தவும் அவங்களை மேன்மைப்படுத்தவும் ஆண்டோடைய கரத்தினால நிச்சயமாக ஆகும். ஆண்டவர் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அநேகர் சொஸ்தமாக்குறவர்களாகவும் அநேகருக்கு தொட்டு ஆண்டவர் சுகத்தை கொடுத்துருக்கிறார். 5 அப்பத்தையும் 2 மீனையும் கையில் ஏந்தி 5000 பேரை ஆண்டவர் போஷித்தார். அதே போல் நம்ம வாழ்க்கையிலும் அநேக அற்புதங்களை செய்வதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். அவருடைய கரம் நிச்சயமா குறுகி போகவே இல்லை. உற்சாகமா எங்களோடு சேர்ந்து விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடி துதிக்க துதிக்க உங்க வாழ்க்கையில கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல, நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன்னு சொல்லி சேர்ந்து பாடி துதிக்கலாமா? உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்டோடைய கரம் என் மேல இருக்கிறதுன்னு சொல்லி விசுவாசத்தை அறிக்கை செய்யலாம். ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல, நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல, நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல, ஆண்டோடைய கரம் நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். சொல்லலாமா? ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல, நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். எஸ்ரா நான் நெகேமியானா, என் மேல கர்த்தர் கரம். எஸ்தர் நான்
கொடுக்கும் கரம் விலகாத கரம் hand of God என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன் பாடுவோமா அந்த hand of God என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள் மனதுருகி குஷ்டரோகியை தொட்டு சுகம் தந்த கரம் மனதுருகி ஆமென் குஷ்டரோகி இயேசு சுகம் தந்தாரே சுகம் தந்த கரம் நிமிரக்கூடா கூனியை என்று நிமிர செய்த நேசக்கரம் நிமிரக்கூடா கூனியை என்று நிமிர செய்த நேசக்கரம் அந்த hand of God என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன் சொல்லலாமா hand of God என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன் ஐந்து அப்பம் கையில் ஏந்தி பெருக செய்த அற்புத கரம் ஐந்து அப்பம் கையில் ஏந்தி பெருக செய்த அற்புத கரம் வாலிபனே எழுது என்று பாடையை தொட்டு எழுப்பின கரம் வாலிபனே ஆமை எழுது என்று பாடையை தொட்டு எழுப்பின கரம் அந்த hand of God என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன் சொல்லலாமா அந்த hand of God என் மேல கரம் என் மேல இருக்கிறதே நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன் தலித்தாகும் என்று சொல்லி மரித்தவளை நிறுத்தின கரம் தலித்தாகும் மரித்து போன மகள் ஆண்டவர் உயிரோடு எழுப்பினாரே நிச்சயமாக வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் காதை என்று ஒட்ட வைத்த கர்த்தர் கரம் வெட்டப்பட்ட காதை என்று ஒட்ட வைத்த கர்த்தர் கரம் அந்த hand of God என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன் நீங்க சொல்லலாமா அந்த hand of God என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன் எஸ்ரானா நெகேமியானா என் மேல கர்த்தர் கரம் எஸ்தர் நான் தெபோரானா என் மேல கர்த்தர் கரம் கொடுக்கும் கரம் நடத்தும் கரம் காக்கும் கரம் விலகாத கரம் கொடுக்கும் கரம் நடத்தும் கரம் காக்கும் கரம் விலகாத கரம் அந்த hand of God என் மேல நீங்க பாடி துதிக்க ஆமென் ஆண்டவரே நிச்சயமா ஆண்டவருடைய கரம் உங்க மேல இறங்கி வந்து அற்புதங்களை செய்கிற தெய்வமாய் அதிசயங்களை செய்கிற தெய்வமாய் நடத்துவார் hand of God அந்த hand of God என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன் அந்த hand of God என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன் ஆமென் ஆண்டுடைய கரம் கொடுக்கிற கரம் உங்களை வழி நடத்துகிற கரம் உங்களை காக்கிற கரம் உங்களை விலகாத கரமா இயேசு கூட இருக்கிறார் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை ஆராதிக்கலாமா ஆண்டுடைய நாமத்தை உயர்த்தி அப்பா அநேக நேரத்தில் என் கூட யாருமே இல்லை எனக்கு துணையாக யாருமே இல்லைன்னு சொல்லி அநேகர் கலங்குவது உண்டுப்பா அப்படி கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் கத்த நீங்க பேசி இடைபடுங்க யாக்கோபின் தேவனாய் கூட இருந்து நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்லி வாக்கு பண்ணின தெய்வம் கரத்தை பிடித்து நீங்க நடத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்த்து தேங்க்யூ லார்ட் யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே என்னாலும் நடத்துவாரே யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே அப்பா எங்களை என்னாலும் நடத்துவாரே ஏதுமில்லை என்ற கவலை இல்லை
உயர்த்துவோமா? உம்மை நம்புவேன், நம்புவேன் இறுதி வரை. நான் நம்புவேன் இறுதி வரை. அநேக நேரத்துல என் ஓட்டத்துல நான் தனிமையில இருக்கிறேன்னு சொல்லி நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை வழி நடத்துகிற தெய்வமாய் உன் பக்கத்தில் இருக்க, நீ கலங்க தேவையில்லை, நீ தனிமை இல்லை, இயேசு உங்க கூட இருக்கிறார். யாக்கோபின் தெய்வன் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார் அல்லவா? அவரை நோக்கி பார்த்தப்பா, நீங்க என் கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம், என் ஓட்டத்துல நான் தனிமையா இல்லை, என் கூட நல்ல துணையாளரா நீங்க இருப்பதற்காக நன்றின்னு சொல்லி ஆண்டவரை உயர்த்துவோமா? என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை. அப்பாவை பார்த்து சொல்லலாம், அப்பா நான் நம்புவேன், நம்புவேன் இறுதி வரை. பார்த்து நம்புவேன், நம்புவேன் இறுதி வரை. நான் நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. பா, எங்களை என்னாலும் நடத்துகிற தெய்வமா, எங்க கூட இருந்து எங்களை வழி நடத்துகிற தெய்வமா இருப்பதற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்க கரங்களை பிடித்து ஒவ்வொரு நாளும் தாங்குவதற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்க அப்படி செய்கிற கிருபைகளுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆராதனைகளை எடுக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே அப்படின்னு தேவனை துதித்து பாட பாட அவருடைய மகிமையின் பிரசன்னம் நம்மளை நிரக்கிறத உணர முடியுது. நம்முடைய மனதில் காணப்படுகிற பாரங்கள் எல்லாம் நம்ம விட்டு விலகி சமாதானத்தின் நதி பெருக்கெடுத்து ஓடுறத நம்மளால உணர முடிகிறது. இப்போதும் ஜோதியக்கா நாடகம் பார்க்கலாமா? ஜோதியக்கா, இப்படி வெளியே வந்து உட்காந்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சுல? என்னம்மா இன்னும் அமைதியாவே இருக்க? இந்த அமைதிதான் எனக்கு பயத்தை கொடுக்குது. அமைதியா இல்லைங்க, யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படி என்ன நீ யோசிக்கிற? நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ண பாத்துட்டேன்ல, அவசரப்பட்டு தப்பான முடிவெடுக்க பாத்துட்டேனே. அதை ஏமா இப்ப நினைக்கிற? அதான் எதுவும் தப்பா நடக்கலையே. தப்பா நடக்கல, உண்மைதான். ஆனா தப்பா நடந்திருந்தா இப்படி உங்க கூட உட்கார்ந்து பேசியிருக்க முடியுமா? அதை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலங்க. நாம நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய பின்விளைவுகளை முன்னாடியே யோசிச்சா எந்த ஒரு தப்பான முடிவையும் எடுக்க மாட்டோம். என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். அவசரத்துல எடுக்கிற முடிவு ஆபத்துல தான் போய் முடியுங்கிறத நம்ம நினைச்சு கூட பாக்குறது இல்ல. இப்ப நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? குழந்தை இல்லதான், ஆனாலும் அந்த கவலை என் மனசுக்குள்ள இல்ல. உண்மைதாமா. ஜோதி அக்கா சொன்ன மாதிரி நம்ம ரெண்டு பேரும் கைய பிடிச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு வித்தியாசம் தெரியுதுல்ல? உண்மைதாங்க, நானும் அததான் ஃபீல் பண்றேன். நாம ஜபிக்க ஜபிக்க மனசுக்குள்ள அமைதி தானா வருது.
ஒரு இனம் புரியாத சந்தோஷம் இருக்கு. கண்டிப்பா நமக்கு ஆண்டவர் குழந்தைய தருவார்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுமா. தரலனாலும் அவருதான் ஆண்டவருங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுங்க. இந்த மாலத்தி தான் எதிர்பார்த்தேன். இப்ப என்னோட மாலத்தி எனக்கு கிடைச்சிட்டாங்கிற சந்தோஷம் வந்துருச்சுமா. என்ன மாலதி, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. ஆமாக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னம்மா, எதுவும் நல்ல செய்தி இருக்கா? என்னைக்குமே எனக்கு நல்ல செய்திதான்க்கா. ஆனா நீங்க எதிர்பார்க்கிற நல்ல செய்தி இல்ல. இல்லையா? அப்புறம் எப்படி சந்தோஷமா இருக்க? சந்தோஷங்கிறது அது மட்டும் இல்லக்கா. ம், எங்க வாழ்க்கையில எவ்வளவோ நல்ல விஷயத்த ஆண்டவர் செஞ்சிருக்காரு. அத நினைச்சு சந்தோஷப்படவே எனக்கு நேரம் இல்ல. தராத நன்மையை குறிச்சு எப்படி நினைப்பேன்னு சொல்லுங்க. நல்லா பேசுற மாலதி. நல்லா பேசலக்கா, நல்லத பேசுறேன். அக்கா, ஆண்டவர் என் வாழ்க்கையில தீமை செய்ய மாட்டாருங்கிற நம்பிக்கை எனக்கு அதிகமா இருக்கு. அதனாலதான் நான் சந்தோஷமா இருக்கேன். நீங்களும் தேவையில்லாதத மனசுல போட்டு குழப்பிக்காம நல்லத நினைச்சு சந்தோஷப்படுங்கக்கா. ம். மாலதி, அக்கா, என்னக்கா திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ஒண்ணுமில்ல மாலதி. இன்னைக்கு காலையில நான் ஜெபிக்கும் போது உன் கூட சேர்ந்து ஜெபிக்கணும்ன்ற உணர்வை ஆண்டவர் எனக்கு தந்தாருமா. அப்படியாக்கா? ஆமாமா. என்னன்னு தெரியல, நைட்டு ஃபுல்லா உன் நினைப்பாவே இருந்துச்சு. காலையில பிரேயர் பண்ணா உன் வீட்டுக்கு போகணும், உன் கூட சேர்ந்து ஜெபிக்கணும்ன்ற உணர்வை ஆண்டவர் எனக்கு தந்தாருமா. ரொம்ப சந்தோஷம்க்கா. ஆனா எதுக்குன்னு தெரியுமா? ஏன் எதுக்குன்னு எனக்கு தெரியல, ஆனா ஜெபிக்கணுங்கிறது மட்டும் நிச்சயம். அக்கா, எனக்கும் கூட பைபிள் வாசிக்கும் போது மலடிய உள்ளதாச்சு ஆக்குகிற கர்த்தருங்கிற வசனம் என் கூட பேசுச்சு. அப்படியா? ரொம்ப நல்லதுமா. கர்த்தர் ஏதோ ஒண்ணு உனக்கு செய்ய போறாருன்னு நினைக்கிறேன். சரிக்கா, நம்ம ஜபிப்போம். சரி, கைப்பிடிச்சுக்கோ. என்னடா கொஞ்ச நாளா உன்னை பாக்குறேன், ரொம்ப வித்தியாசமா இருக்க. வித்தியாசம்னா ஏதோ ஒரு மாற்றம் உனக்குள்ள தெரியுதுடா. என்ன உங்க அம்மா சொன்ன மாதிரி வேற பொண்ண கல்யாணம் பண்ணிக்க சரின்னு சொல்லிட்டியா? நீ வேறடா. அப்புறம் எப்படி திடீர்னு இந்த மாற்றம்? சிஸ்டரை வீட்டுக்கு அனுப்பிட்டியா? டேய், நான் ஏன்டா அவளை அனுப்ப போறேன்? அப்படி என்னதான்டா நடந்துச்சு? ஒண்ணும் இல்லடா. என் மனைவி இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டா. இப்ப என் மேல அவ கோவப்படுறதே இல்ல, சண்டை போடுறதும் இல்ல. ஓ, அதான் உன் சந்தோஷத்துக்கு காரணமா? எப்படிடா இப்படி நடந்துச்சு? நாங்க 2 பேரும் கைய பிடிச்சு ஜபிக்க ஆரம்பிச்சோம். 3 மாசமா ஜபிக்கிறோம். வீட்டுக்குள்ள மாற்றம் வந்துருச்சு. நீ சொல்றத கேட்டா எனக்கே செய்யணும்னு ஆசையா இருக்குடா. கண்டிப்பா செய்டா. உனக்கும் மாற்றத்தை தருவாரு. என்னம்மா? என்னங்க, உடனே வீட்டுக்கு வாங்க. ஏமா, என்னாச்சு?
சீக்கிரம் வாங்க. பதட்டமா பேசுற மாதிரி இருக்கு. நீங்க கொஞ்சம் வீட்டுக்கு வாங்குங்க ப்ளீஸ். நேர்ல சொல்றேன். என்னங்க? என்னம்மா, என்னாச்சு? எங்க என்ன ஆச்சு? கொஞ்ச நாளா தலை சுத்துதுங்க. வீட்ல வேலை செய்ய முடியல. ஏன் நீ என்கிட்ட சொல்ல? ஹாஸ்பிட்டல் போவோமா? ஒண்ணும் வேண்டாங்க. அப்புறம் எனக்கு டேட் தள்ளி போயிருக்கு. சரி பரவாயில்ல, ஹாஸ்பிட்டல் போலாமா? நீ என்ன சொன்ன? நான் பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணங்க. அப்படியா? ரிசல்ட் என்ன வந்துச்சு? இன்னும் பார்க்கலங்க. நீங்க வந்தாதான் பார்க்கணும்னு இருக்கேன். அதான் உங்களை வர சொன்னேன். பாருமா, எங்க ஆண்டவர் நம்மள கைவிடல. எங்க அழாதீங்க. மாலதி, நான் அப்பாவாக போறேன். நான் அப்பாவாக போறேன். ஏசப்பா, உமக்கு நன்றி. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டுட்டாருக்கா. இனி எங்களை யாருமே அற்பமா பார்க்க மாட்டாங்கல்ல? இல்லம்மா, பார்க்க மாட்டாங்க. கர்த்தர் உன் தலையை உயர்த்திட்டாரு. இனி அற்பமா பார்த்தவங்க எல்லாம் உன்னை ஆச்சரியமா பார்ப்பாங்க. என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லம்மா. உண்மையை சொல்லணும்னா உன்னை விட நான் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு தெரியும்க்கா. நான் கன்சீவான செய்தியை கேட்டா நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுவீங்கன்னு. என் பொண்ணு இத கேள்விப்பட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாமா. இனி காலேஜ் முடிஞ்சதோ அவ உன்னை பார்க்க வரேன்னு சொன்னாமா. இனி நான் சந்தோஷமா வெளியில போவேன்க்கா. சரி குடி. இந்தாங்கப்பா. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாமா? அம்மா எங்கப்பா? அம்மா சர்ச் ஃபங்க்ஷனுக்காக வெளியே போயிருக்கம்மா. வர 2 நாள் ஆகும். இந்த விஷயத்த சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டா. கிளம்பி வரேன்னு தான் சொன்னா. நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். மாமா, நீங்க சொன்ன மாதிரி கைய பிடிச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சோம். கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதில் தந்துட்டாரு மாமா. ஆண்டவருக்கு தான் மகிமை. ஜோதி அக்கா நாடகம் பார்த்தீங்களா? அவங்க விரும்பின கர்ப்பத்தின் கனி ஆசீர்வாதம் கிடைத்தவுடனே அந்த குடும்பமே எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்களா? இப்போதும் நீங்களும் நெடுநாளாக ஏதோ காரியத்துக்காக காத்திருக்கிறீங்க. அந்த காரியத்தில் கர்த்தர் நிச்சயமாக அற்புதம் செய்ய போகிறார்.
இப்போதும் நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவாதி தேவன் இரக்கம் செய்யும்படி நம்முடைய சகோதரிகளோடு இணைந்து ஜெபிக்க போறோம். ஜெபிக்கலாமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நம்ம எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னா, கர்ப்பத்தின் கனி. இந்த கர்ப்பத்தின் கனி இல்லாத மக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் நம்ம எவ்வளோ நேசிக்கிறார் பாருங்க. இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்க கூட எத்தனையோ பேர் இந்த கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்க மேல அன்பு வச்சதுனால எங்களை ஜெபிக்க வைக்கிறார். எங்களோடு இணைந்து நீங்களும் ஜெபிக்கும் போது ஆண்டவரோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நம்ம ஆண்டவரோட ஆசீர்வாதம், குழந்தைகள் வருவது ஆண்டவரோட ஆசீர்வாதம். அப்ப நிறைய பேர் இன்னைக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லை, கண்ணீரோடு இருக்கிறீங்க, வாழ்றீங்க. ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கணும். ஒரு மனப்பட்டு கணவன் மனைவியாய் இணைந்து, ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கணும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று ஆண்டவரோட வசனம் சொல்லுது. அப்ப தேவன் இடத்துல நம்ம கேட்டு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம். எத்தனையோ பேர் கேட்டா பெற்றுக்கொள்றாங்க, இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரே, நான் மட்டும் ஏன் கேட்டு பெற்றுக்கொள்ளணும்? எனக்கு மட்டும் ஏன் இத்தனை வருஷங்கள் தடையா இருக்குது? எனக்கு மட்டும் ஏன் கர்ப்பத்தின் கனி இல்லாம இருக்குது? அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரே. இப்படியெல்லாம் பல கேள்விகள், பல சிந்தைகள், பல காரியங்கள் நம்ம உள்ளத்துல எழும்பலாம். ஆனா அந்நாள் கூட இப்படிதான் பாருங்க. ஆண்டவர்கிட்டத்துல வருஷா வருஷம் ஆலயத்துக்கு போனா வருஷா வருஷம் ஜெபம் பண்ணுவா. ஆனா பெனி நாளுக்கு ஆண்டவர் குழந்தை கொடுத்தாரு, இவளுக்கு குழந்தையே இல்லை. அவளுக்கு அது துக்கத்தை கொடுத்தது, வேதனையை கொடுத்தது, கஷ்டத்தை கொடுத்தது. ஆனாலும் அவளுக்குள்ள ஒரு நிச்சயம், ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் அவளுக்குள்ள இருந்தது. நான் எப்படியாவது போய் ஆண்டவரிடத்துல நான் இந்த ஆசீர்வாதத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். நம்பிக்கையோடு ஒவ்வொரு வருஷமும் இந்த விசுவாசத்தை விட்டு விடாம ஆலயத்துக்கு போவா, ஜெபம் பண்ணுவா. முடிவில் அவள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டா. இதே போலதான் நாமளும் கூட ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். பாருங்க, ஒரு சகோதரி எனக்கு தெரியும். அவங்க என்ன பண்ணுனாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு சாத்தானோட போராட்டம், பயங்கர போராட்டம். அவங்களுக்கு திருமணமாகி பல வருடங்கள் ஆகிவிட்டது, குழந்தையே இல்லை. அப்போ அவங்க சாத்தானோட போராட்டம். அவங்களுக்குள்ள எப்படி பிசாசு வந்துச்சு? அவங்க இடம் கொடுத்துருக்குறாங்க. இடம் கொடுத்ததுனால அந்த சகோதரிக்குள்ள புகுந்து கொண்டு அந்த கர்ப்ப கருவை தங்குவதற்கு முடியாதபடிக்கு அதை தடை பண்ணி கொண்டே இருக்கிறது அந்த பிசாசு. இவங்க ஒரு நாள் ஜெபத்துக்கு வந்தாங்க. ஜெபத்துக்கு வந்த அந்த பிசாசு சொல்லுது, நான் தான் இவளோட கருவை தங்க விடாம தடுத்து கொண்டே இருக்கிறேன் இந்த பிசாசு. அப்ப இயேசுவின் நாமத்துல இவளை விட்டு போ, ஆண்டவர் இந்த மகளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்ட்டு. போறேன்னு சொல்லுதே தவிர போக மாட்டேங்குது அந்த ஆவி. அப்ப ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த பொண்ணு அந்த பிசாசுக்கு இடம் கொடுக்குறா. ஏதோ ஒரு காரியத்துல, ஏதோ ஒரு வழியில அந்த பிசாசு, அந்த சாத்தானுக்கு அது இடம் கொடுக்கறதுனால போக மாட்டேன்னு போராடுது. அப்போ ஒரு நாள் நல்லா இணைந்து எல்லாரும் சேர்ந்து அந்த பெண்ணுக்காக ஜெபிக்கும் போது, அப்ப அந்த பிசாசு சொல்லுது, என் அடையாளத்தை உடம்புல நான் வைத்திருக்கிறேன், இப்ப நான் போயிடுவேன், கண்டிப்பா நான் போயிடுவேன். ஆனா இவ இங்க தேடி ஜெபத்துக்கு வர்றா, ஆண்டவரை தேடி வரா, அவ வணங்குற தெய்வம், நான் போன உடனே அவளுக்கு கர்ப்பத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த சாத்தான் சொல்லுகிறான். அவளுக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு, நீ முதல் இவளை விட்டு விலகி போ அப்படின்னு சொன்ன உடனே அது நான் போயிடுவேன்ச்சு. நான் போவதற்கு அடையாளமாக அவன் உடம்புல நான் போட்டிருக்கிற அடையாளத்தை நான் எடுத்துட்டே போயிடுவேன் அப்படின்ச்சு. அப்ப என்ன அடையாளம் போட்டிருக்குது அப்படின்னு பார்த்தா, அவளோட உடம்புல ஒரு சிம்பிள் போட்டிருந்தது. அப்ப அதனோட அடையாளம் மறைஞ்சு போன உடனே அடுத்த மாதமே அந்த பொண்ணு கர்ப்பம் தரித்தாங்க. பார்த்தீங்களா? பிசாசு தடை பண்ணுது. அப்ப இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போறோம். இன்னைக்கு இந்த காரியத்துக்காக ஜெபிக்க போறோம். முதலாவது நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, கர்ப்பத்தின் கனி இல்லாமல் கண்ணீரிலே வாழ்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் தேவனை நிறைவேற்றணும்னா ஆண்டவரிடத்துல வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. தேவனையே சார்ந்து வாழணும். அப்ப அந்த அண்ணாளை போல ஜெபிக்கணும், ஆண்டவரிடத்துல கேட்கணும், பெற்றுக்கொள்ளணும். அதுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். இந்த சகோதரி உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நீங்களும் அந்த ஜெபத்துல இணையும் போது ஆண்டோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபம் பண்ணுவோமா?
அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலையில் கூடும் இனியர நிகழ்ச்சிக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேலையில் கூடும் கற்பத்தின் கனி இல்லாதபடி கண்ணீரோடு செபிக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ வருடங்கள் கண்ணீரோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களப்பா. அந்த கற்பத்தின் கனியை கொடுக்க உங்களால் தான் முடியும் அப்பா. எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரை மருத்துவரை நாடி பல சிகிச்சைகள் பெற்றும் ஆண்டவரை கற்பத்தின் கனி இல்லாதபடி கண்ணீரோடு கூட எங்களோடு கூட யார் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து செபிக்கிறாங்களோ, இயேசுவே எனக்கு கற்பத்தின் கனியை தாருண்டு செபிக்கிறாங்களோ அத்தனை பிள்ளைகளுக்கு நீ கற்பத்தின் கனியை கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறப்பா. வேதத்தில் இப்படி வாசிக்கிறோமே, மலடியை பிள்ளை தாட்சி ஆக்குற ஆண்டவர் நீர் என்று சொல்லி ஆண்டவரே கற்பத்தின் கனியை கொடுக்க உங்களால் தான் மாத்திரம் முடியும் அப்பா. எந்த மனிதரால் கொடுக்க முடியாதப்பா ஆண்டவரே. அவர்கள் விசுவாசத்தில் நிலைத்திருந்த அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறப்பா. சரீரத்திலே ஆண்டவரே அப்பா கற்பத்தின் கனிக்கு ஆண்டவரே தடையா இருக்க தடைகள்லாம் விலகும்படியாய் செபிக்கிற இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இந்த பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து ஏற்ற நேரத்திலே கற்பத்தின் கனியை கொடுத்து நீர் ஆசீர்வதித்து உயர்த்த போறதற்காக நன்றி சொல்லுகிறோம். உங்க கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். கட்டாயம் உங்களுக்கு கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிக்க போறார். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ரெண்டாவதாக நம்ம ஒரு முக்கியமான காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். என்ன காரியம்னா, இந்த குழந்தை இல்லாத பிள்ளைகள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த பிள்ளைகள் ஏற்கனவே வேதனையோட, நிந்தையோட, அவமானத்தோட, கஷ்டத்தோட, கண்ணீரோடு இருப்பாங்க. பக்கத்தில் இருக்கிற மக்களெல்லாம் என்ன தெரியுமா செய்வாங்க? வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, பக்கத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்கள காயப்படுத்தி மேலும் வேதனைப்படுத்துவது. இப்படி பேசி பேசி வேதனைப்படுத்துகிற பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு விரோதமாக எழும்பி காயப்பட்டு மனசில் புண்பட்டு போய் இருக்கிற இந்த மக்களெல்லாம் தொடப்படணும், சந்திக்கப்படணும். அதுக்காக சகோதரி ஜோமனுவாங்க, அவங்களோடு இணைந்து நம்ம ஜெபிக்கணும். ஜோமனுவோமா? தகப்பனே, உங்கள் முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இசப்பா, குழந்தை இல்லாதமையினால இசப்பா எத்தனையோ பிள்ளைங்க தன்னோட அந்தரங்கத்தில் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. இசப்பா வேதனைப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு அப்பா அவமானத்துக்குள்ளா இருக்கிறாங்களே இசப்பா. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிள்ளைங்க கண்ணீரோடு இருக்கிறாங்க இசப்பா. வீட்டிலையும் அவங்களுக்கு நிம்மதி இல்லை இசப்பா. அவங்க வெளியில் போனாலும் அவங்கள எத்தனை பேர் காயப்படுத்துகிறாங்க. குத்துயிர் போகும்படி வார்த்தைகளை பேசி அவங்கள குட்டி கொண்டே இருக்கிறாங்கப்பா. இசப்பா, அந்த பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் கண்ணோக்கி பார்க்கும்படி ஜெபிக்கிறோம் இசப்பா. இந்த பிள்ளைகளை காயப்படுத்துகிற அவங்க வீட்டில் காயப்படுத்துகிறாங்க இசப்பா. நம்பி வந்த குடும்பத்தின் பிள்ளைங்க காயப்படுத்துறாங்களே இசப்பா. இசப்பா, அவங்க எல்லாம் மனம் திரும்பணும் இசப்பா. ஆண்டவரே, நீங்க அவங்கள தொடணும் இசப்பா. ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவங்க அறியாம இருக்கிறாங்களே இசப்பா. என் மருமகளை கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியணுங்கிறது அவங்களுக்கு தெரியல இசப்பா. ஆண்டவரே, அவங்கள தொடுங்க இசப்பா. அவங்க அறியாம மாற்றுங்க இசப்பா. தன்னுடைய மருமகளுக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறவங்கள அவங்கள மாற்றிருங்க இசப்பா. ஆண்டவரே, மருமகளை தன்னுடைய பிள்ளைகளை போல நேசிக்கிற இருதயம் அப்படிப்பட்டவங்களுக்கு உண்டாகணும் இசப்பா. தேவரீர், நீங்க அப்படி செய்து இசப்பா குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை கட்டளையிட போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியினால் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். அடுத்தபடியாக நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், கற்பத்தின் கனியை தடுப்பவன் பிசாசு. அந்த கருவை தங்க விடாதபடிக்கு அழிப்பவன் பிசாசு. அப்போ அந்த கிரியைகள் முற்றிலும் அழிக்கப்படணும். ஏன் தெரியுமா சாத்தான் அந்த கருவை அழிக்கிறான்? இவங்க போய் கற்பத்தின் கனி வருவதற்கு லேட்டான உடனே போய் பரிகாரம் செலுத்துறது, எங்காவது போய் தவறான நம்பிக்கைகளை தன்னோட உள்ளத்தில் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி காரியங்களை எல்லாம் வேண்டுவது, பரிகாரம் செலுத்துவது, பணத்தை செலவழிப்பது, இந்த மாதிரி காரியம் ஆண்டவரை நம்பாதபடி நமக்கு செய்கிற காரியம் தேவனோட பார்வையில் அது தடையாக இருக்கும். ஆண்டவர் தான் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். கர்ப்பத்தின் கனியை கொடுக்கிறவர் ஆண்டவர். அவர் தான் அந்த கர்ப்பத்தின் கனியை கொடுத்து நம்மளை குடும்பமாய் ஆசீர்வதிக்கிறவர், சந்ததியை பெருக பண்ணுகிறவர் ஆண்டவர் தான். அப்போ அதை விட்டுட்டு நம்ம தவறான காரியத்துக்குள்ளே போகும்போது பிசாசு அங்கே நுழையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த பிசாசு அங்கே நுழைஞ்ச உடனே அந்த கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை தடுப்பான். அப்போ அந்த கிரியைகள் முற்றிலும் அழிக்கப்படணும். இன்றைக்கி ஒரு வேளை நீங்கள் அப்படி போய் தவறான காரியத்துக்குள்ள இடம் கொடுத்து ஆண்டவரோட அன்பை மறந்து தவறி விலகி போயிருந்தா, இன்றைக்கி நீங்கள் உங்களை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். சகோதரி ஜெபம் பண்ணும்போது நீங்களே எங்களோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க.
தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஆண்டவரே அநேகர் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று சொல்லி வேதனையோடு கூட துக்கத்தோடு கூட ஆண்டவரே வியாகுலத்தோடு கூட அப்பா இந்த அவமானங்களோடு கூட அப்பா இருக்கிறாங்களே அப்பா. இப்படிப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பொல்லாத சாத்தானவன் அப்பா அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்க கூடாதபடிக்கு தடை பண்ணுகிற எல்லா பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அழித்து ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய வல்லம் அந்த ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளே கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. இயேசுவே, எங்க குழந்தை பாக்கியத்தை தாங்க இயேசப்பா. என் கற்பத்தை ஆசீர்வதிங்க என்று சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. ஒவ்வொருவருடைய கண்ணீரை துடைப்பீராக. அவங்க வேதனைகள் மாறட்டும். இந்த பொல்லாத பிசாசு அவங்களை வேதனைப்படுத்துகிற எல்லா கிரியைகளும் பொல்லாத சாத்தானுடைய பலவனுடைய வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டிந்து கொள்ளுகிறோம். யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ இப்பொழுது எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை நீங்க கட்டளையிடுவீராக. அப்ப அந்த கற்பத்தின் கனியை நீங்க கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, நீங்க சந்தோஷப்படுத்த போற கிருபைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற எங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபங்களை கேட்டபடியினால் கர்த்தருக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நீ கர்ப்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்ய போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். மக்களை சந்தோஷப்படுத்துங்க, சாட்சியாய் நிறுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்ம ஜெபித்த ஒவ்வொரு ஜெபத்திற்கும் பலன் உண்டு அப்படின்றத மறந்து போயிடக்கூடாது. அது மட்டும் இல்ல, நம்ம ஜெபித்த காரியத்துல தேவன் நிச்சயமா நன்மையை கட்டளையிடுவார். இப்போதும் ஒரு சிறப்பு சாட்சி பார்க்கலாமா? என் பேர் தேவப்பிரசன்னா. எங்கள் வீட்டுக்காரர் வந்து கட்டட மேஸ்திரியாக இருக்கார். நாங்கள் வந்து சேலத்தில் இருக்கோம். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2007 கல்யாணம் ஆச்சுங்க. 13 வருஷமாக நாங்கள் வந்து குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு 2-3 வருஷத்துக்கு வரைக்கும் அந்த கஷ்டம் எங்களுக்கு வந்து தெரிவிக்கலை. குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு கஷ்டம் எங்களுக்கு தெரிவிக்கலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனிமையாக இருக்கிறது, அவர் வந்து வேலைக்கு போயிடுவார். நான் தனிமையாக இருக்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு வளகாப்பு நிகழ்ச்சியோ ஒரு நல்லது ஒரு கல்யாண நிகழ்ச்சியோ வந்து முன்னாடி போய் சந்தனம் பூசுறதோ பிடிக்கிறதோ என்னை கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா இப்போ குழந்தை இல்லாமல் இருக்குது, இப்போ நீ வேண்டாமா, கொஞ்சம் தள்ளி இரு அப்படின்னு எல்லாமே காதுபடியே சொல்லுவாங்க. அப்போ ரொம்ப எங்களுக்கு வருத்தப்படும். அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்காதுங்களா அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவேன். ஒவ்வொருத்தரும் தண்ணி பிடிக்க போனாவோ இல்லை கடைக்கு போனாவோ, ஏன் குழந்தை இல்லையாம்மா, இன்னும் குழந்தை இல்லைங்களா அப்படின்னு எல்லாருமே கேட்பாங்க. அதை கேட்கும்போது எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கும். நான் வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு வந்து ஏன் எல்லோரும் இப்படி பேசுகிறாங்க, நம்மளுக்கிட்ட என்ன குறை இருக்குது, ஏன் நம்மளுக்கு வந்து ஒரு குழந்தை இல்லாமல் இருக்கிறோம், அதனால் நம்மளுக்கு இத்தனையும் நம்மளை கேள்வி கேட்குறாங்களே, அதனால் என்னடா செய்யலாம், நம்ம வீட்டுக்கே கூட போயிடலாமா, அம்மா வீட்டுக்கே போயிடலாமா அப்படின்னு கூட நான் யோசிப்பேன். நான் கூட வேலை செய்யும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை எப்போவுமே இவன் லேட்டாக தான் வருவான், நான் பாருங்க எனக்கு குழந்தை இருக்குது, எங்கள் பேர பிள்ளைங்க இருக்குது, நான் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்து நான் 9 மணிக்கு வரேன், இவன் குழந்தையே இல்லை, இவன் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா மணி 9:30 மணிக்கு வரான், அந்த டைமுக்கு வரமாட்டேங்கிறான்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் எனக்கு கண்ணீர் அப்படியே ரொம்ப வருத்தப்படும். காலையில் போனவொன்னே வேலையே செய்ய விட மாட்டேன்னு நம்ம வந்து குறைய சொல்கிறாங்களா அப்படின்னு எனக்கு ரொம்ப வருத்தப்பட்ட காலம் நிறையா இருக்குது. குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் டாக்டரை போய் பார்க்க ஆரம்பித்தோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டாக்டர் போய் பார்த்தோம். அவங்க வந்து ஒரு 4-5 மாதம் மட்டும் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தது வந்து சரிப்பட்டு வரலை. சரி, இந்த டாக்டர் வந்து சரி ஓகே ஆகலை அப்படின்னு சொல்லி இன்னொரு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நாங்கள் பார்த்திங்கன்னா 5-6 டாக்டர்கிட்ட எல்லாருமே பார்த்தோம். ஒவ்வொரு டாக்டர்கிட்டையும் பார்த்திங்கன்னா 50,000 60,000 அப்படின்னு செலவு தான் ஆகுமே தவிர எங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கான அந்த பலனை எங்களுக்கு கிடைக்கல. இதே மாதிரியே பார்த்திங்கன்னா ஒரு 6-7 வருஷம் மட்டும் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். மொத்தமாக ஒரு 3-4 லட்சம் அளவுக்கு செலவாயிடுச்சு. அந்த செலவு ஆனதுக்கப்புறமும் ஒரு பலனும் எங்களுக்கு கிடைக்கல. அதனால் இதுக்கு மேலே செலவு பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் நிப்பாட்டிட்டோம். இப்படி நாங்கள் வந்து 13 வருஷமாக குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஏசி விடுவிக்கிறார் பத்திரிக்கை வந்து எங்கள் வீட்டுக்கு வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் 2019 அப்போ 4 மாவடியில் வந்து கற்பத்தின் கனிக்கான கூட்டம் நடக்குது அப்படின்னு சொல்லி பத்திரிக்கையில் போட்டிருந்தாங்க. அதில் நம்ம போய் கலந்துக்கணும், நம்மளுக்கு ஆண்டவர் வந்து கிருபை செய்வார் அப்படின்னு நம்பிக்கையோடு நாங்கள் அந்த கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டோம். அப்போ பார்த்திங்கன்னா மோகன் சிலாசர் ஐயா வந்து ஞாயிற்றுக்கிழமைனா உபாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க,
கர்ப்பத்தின் கனிக்காக. மற்ற டைமில் வந்து நீங்கள் உங்களால் வேலைக்கு போகிற சமயத்தில் உங்களால் ஜெபம் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆண்டால் நீங்கள் அரை நேரம் உபாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. இதே மாதிரி குழந்தை கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஜெபம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அற்புதம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் எல்லாருக்காக ஜெபம் பண்ணார். ஆராதனை முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வரணும். வந்து ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. நான் ரொம்ப சொல்லலை ஒன்லி 30 minutes. கணவனை மனைவி 2 பேரும் சேர்ந்து பைபிள் வசனத்தை வாசித்து நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஜெபிச்சா போதும். 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, வாக்குத்தத்தத்தை சொல்லி இந்த ஆசீர்வாத வாக்குத்தத்தை எங்களுக்குரியது, இதன்படி எங்களை ஆசீர்வதியும் அப்படின்னு தரப்போகிற குழந்தைக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல விசுவாசத்தை வெளிப்படுத்தி அரை மணி நேரம் ஜெபிங்க போகிறோம். 1/2 hour ஜெபிச்சா போகிறோம். மோகன் சிலாசர் வந்து செய்தி கொடுத்து முடித்ததுக்கப்புறம் குழந்தைங்க இல்லாதவங்களுக்காக சிறப்பாக ஜெபம் பண்ணார். அதில் வந்து பார்த்திங்கன்னா நானும் கணவன் மனைவியாக சேர்ந்து எல்லாம் கை கோர்த்து நின்றுக்கங்க அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னார். அவர் ரொம்ப பாரப்பட்டு ஜெபம் பண்ணும்போது நாங்களும் கண்ணீரோடு கணவன் மனைவியாக சேர்ந்து ஜெபம் பண்ணோம், கை கோர்த்துக்கிட்டு. ஆண்டவரே, இந்த ஐயா சொல்கிற மாதிரி எங்களுக்கும் இந்த வருஷத்தில் எங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்தே ஆகணும். இப்போ இந்த கூட்டத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், அதே மாதிரி அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாங்கள் கணவன் மனைவியாக சேர்ந்து ஜெபம் பண்ணோம். யார் யார் கண்ணீரோடு ஆண்டவரே கற்பத்தின் ஆசீர்வாதத்தை தாங்கன்னு ஜெபிக்கிறாங்களோ, சந்ததியின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆசீர்வாதம் உண்டாவதாக. கூட்டத்தை முடிச்சு நாங்கள் வெளியே வரும்போது ஒரு சந்தோஷம், நம்மளுக்கு இது கிடச்சிருச்சு அப்படிங்கிற அப்பயே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் எங்களுக்கு கிடச்சிருச்சு. அதே நிம்மதியோடய வீட்டுக்கு வந்துட்டோம். அதே மாதிரியே ஞாயிற்றுக்கிழமை ஆனால் மணி 9 to 10 மணிக்கெலாம் உட்கார ஆரம்பிச்சுக்கோம் வீட்டுக்கு வந்து. அதுலேருந்து 2 மணி வரைக்கும் நாங்கள் உபாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். அதே மாதிரியே வாரம் ஜெபம் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் 2019 போய் ஒரு செக் பண்ணி பார்க்கலான்னு தான் சும்மா டாக்டர்கிட்ட நாங்கள் போனோம். டாக்டர்கிட்ட போயிட்டு பார்த்துட்டு உடனே செக் பண்ணோடனே ஆச்சரியப்பட்டாங்க. டாக்டர் ஆச்சரியப்பட்டு, ஏமா உனக்கு குழந்தைய பிறக்காதுன்னு சொன்னோம், எப்படிம்மா இப்படி உனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர் ஆச்சரியப்பட்டாங்க. அதிலிருந்தே நாங்கள் மறுபடியும் வந்து ஜெபம் பண்ணுறது நாங்கள் விடலை. மறுபடியும் அதே வாரம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைய கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு வயிற்று மேலே ஜெபம் பண்ணி வாரம் கை வச்சு ஜெபம் பண்ணுவோம். அதே மாதிரி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆண்டவர் நல்லா குழந்தைய நல்லா வளர செய்தார். 2020 ஜூலை மாதம் வந்து அற்புதமான நல்ல ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தாரு. அந்த குழந்தைய நாங்கள் ஃபஸ்ட்டு கையில் நான் தூக்கும் போது எனக்கு இந்த அவமானம் எல்லா கஷ்டமும் எனக்கு போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப நல்லா சந்தோஷப்பட்டேன் நான். இதுக்கு மேலே இதை விட நம்மளுக்கு ஒரு அற்புதம் எதுவுமே இல்லை, நம்மளுக்கு இதை கொடுத்ததே எனக்கு பெரிய பாக்கியம் அப்படின்னு நான் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டோம். 13 வருஷம் குழந்தை இல்லைங்கிற என்னோடய நிந்தையை போக்கி ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தையை கொடுத்த ஏசப்பாவுக்கு கொடான கொடி நன்றி. பிரியமானவர்களே, சாட்சியை பார்த்தீங்களா? நிச்சயமா அது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இப்பொழுதும் சகோதரி வசந்தி பால் அவர்கள் உங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க இருக்காங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்கலாமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளுகிறோம். இந்த நாளிலும் இந்த இனியலரம் நிகழ்ச்சியில் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு செபிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சரி, இந்த நாளிலும் ஆண்டவர் என்ன தலைப்பில் நம்ம கூட பேச போகிறார்னா, கர்ப்பத்தின் கனி அப்படிங்கிற ஒரு தலைப்பு. இன்றைக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லாமல் எத்தனையோ சகோதரிகள், எத்தனையோ குடும்பத்தின் மக்கள் இந்த ஆசீர்வாதத்துக்காக ஏங்கி தவித்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த ஆசீர்வாதம் இல்லாததினால, இதுவரைக்கும் கிடைக்காததுனால கூனி குறுகி நிந்தைகளுக்கு மத்தியில், அவமானங்களுக்கு மத்தியில், போராட்டங்களுக்கு மத்தியில், கண்ணீருக்குள்ள 4 செவுத்துக்குள்ள அடைஞ்சு எத்தனையோ பேர் கண்ணீரோடு இருக்கிறத நாங்கள் கேட்குறோம், பார்க்குறோம். அநேகர் அப்படி இருக்கிறீங்க இல்லையா? இந்த செய்தியை கேட்கிற, இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற நீங்கள் கூட அப்படி இருக்கலாம். அநேகர் வேதனையோடு கூட இருக்கலாம். பல வருஷங்களாக 10 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் கூட நிறைய பேர் காத்திருக்கிறாங்க. என் வாழ்க்கையில் இந்த வருஷமாவது, இந்த மாதத்திலாவது என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்துராதா, எனக்கு ஒரு குழந்தைய தந்துட மாட்டாரான்னு சொல்லி அநேகர் அவளோடு கூட காத்து கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் கூட இப்படி நீங்கள் எதிர்பார்த்து பல வருடங்களாக காத்திருக்கலாம். அல்லது உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருவர் இந்த சூழ்நிலையில் இருக்கலாம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதுனா, ஏசாயா 41 அதிகாரம் 4 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது,
ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? முந்தினவராயிருக்கிற கர்த்தராகிய நான் தானே, பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே. அப்போ இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் தலைமுறைகளை வரவழைக்கிறவர். அப்போ ஒரு தலைமுறை உருவாகிறது, அந்த தலைமுறைகளை உருவாக்குகிறவர், உண்டாக்குகிறவர் தேவனாகிய கர்த்தர். முந்தினவர்களோடு இருந்த தேவனாகிய கர்த்தர் பிந்தினவர்களாகிய நம்மோடு கூட இருக்கிற தேவன். அவர் தலைமுறைகளை உருவாக்குகிறவர், சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறவர், சந்ததிகளை உருவாக்குகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் பாருங்க, சங்கீதம் 127:3 நம்ம வாசிக்கும் பொழுது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லப்பட்டிருக்குது. என்னதான் இந்த உலகத்துல உலக பிரகாரமா நம்ம பிரயாசப்பட்டாலும், எத்தனை மருத்துவர்களை அணுகினாலும், பல லட்சங்களை நாம் செலவழித்தாலும், அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் தேவனாகிய கர்த்தர். அவர்தான் தலைமுறைகளை வரவழைக்கிறவர். இது அவரால் கொடுக்கப்படுகிற சுதந்திரம். பிள்ளை செல்வம் என்பது கர்த்தரால் கிடைக்கிற ஒரு பலன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அவரால் கிடைக்கிற அந்த ஆசீர்வாதம், அவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம், அவர் தான் அந்த சந்ததியை வரவழைக்கிறவர், உருவாக்குகிறவர், சிருஷ்டிகர்த்தாவர். அப்போ ஒரு சிருஷ்டியை, ஒரு குழந்தையை ஒரு பெண்ணினுடைய வயிற்றிலே உருவாக்குகிறவர் தேவனாகிய கர்த்தர். அவர் தான் சிருஷ்டிகர்த்தார். அவர் ஆதி முதலாய் இருக்கிறவர், முந்தினவர்களோடு இருந்தவர், பிந்தினவர்களாகிய நம்முடைய சத்தத்தையும் கேட்டு நம்மையும் ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார், போதுமானவராயிருக்கிறார். அப்ப இந்த ஆசீர்வாதத்தை அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் கொடுக்கிற தேவன். அவரிடத்திலிருந்து நாம் எப்படி பெற்றுக்கொள்வது அப்படின்னா, பாருங்க, நம்ம மத்தேயு 7:11 நாம் வாசிக்கும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப ஆண்டவர் கொடுப்பதற்கு சர்வ வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அவரால் தான் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது அப்படின்னா, நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். பிதாவாகிய தேவனிடத்திலே நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது நன்மையான அந்த கர்ப்பத்தின் கனி என்கிற ஈவை அவர் நமக்கு தந்தருளுவார். இன்றைக்கு அவரிடத்துல வேண்டிக் கொள்ளாம பல இடங்களுக்கு அங்கே இங்கே அலைகிற மக்களை நம்ம பார்க்குறோம். அங்கே போய் குறி கேட்கறதும், ஜோசியம் பார்க்கறதும், எனக்கு குழந்தை இருக்குமான்னு போய் மற்ற மனுஷங்க கிட்ட கேட்கறதும், அல்லது மருத்துவர்கள் இந்த டாக்டர்கிட்ட போனால் கிடச்சிரும், அங்கே போனால் கிடச்சிரும், இந்த டெஸ்ட் மூலமாக அல்லது எப்படியாவது ஒரு விதத்தில் பெற்றுக்கொள்ளணும் அலைகிறோம். அப்படி அல்ல. நாம் தேவனாகிய கர்த்தரிடத்துல, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக உறுதி. அது கட்டாயம் செய்வார். தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு கட்டாயம் கொடுப்பார். அப்ப தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, விண்ணப்பிக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார், சர்வ வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அந்நாளுக்கு கொடுத்தாரே, ஒரு பிள்ளை எனக்கு தாரும், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீ தந்தா நான் உமக்கே அவனை கொடுப்பேன்னு சொல்லி பொருத்தனையோடு தன் உள்ளத்தை எல்லாம் ஊற்றி ஜெபித்த பொழுது கர்த்தர் அந்த விண்ணப்பத்தை அங்கீகரித்தாரே. அதே போல ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தாரே. இன்றைக்கு நீங்க வேண்டிக் கொள்ளும் போது தராம இருப்பாரா? கட்டாயம் தருவார். பாருங்க, ஒரு அருமையான சகோதரி, அவளுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட 7 வருஷம் குழந்தை இல்லை. அவங்க வீட்டில் அவளுடைய கணவர், அந்த குடும்பத்துக்கு ஒரே மகன். அப்போ அந்த குடும்பத்தில் வாரிசு இல்லை, சந்ததி இல்லைன்னு சொல்லி அந்த மகளுக்கு பயங்கர உபத்திரவம். அவருடைய மாமனார், உறவினர்கள், மாமியார் எல்லாருமே பயங்கர உபத்திரவம். ஒரே பிள்ளையை நாங்கள் வச்சிருக்கிறோம், என் பிள்ளைக்கு சந்ததி இல்லையே, என் பிள்ளைக்கு வாரிசு இல்லையே அப்படின்னு சொல்லி பல போராட்டங்க. அந்த பிள்ளையை நிந்திப்பாங்க, அவமதிப்பாங்க, பயங்கரமாக பேசுவாங்க. அப்போது அந்த ஒரு காலகட்டத்தில் அந்த மகளுடைய கணவருக்கு வேறு மறு திருமணம் செய்து வைக்கிற கூட அவங்க ஆயத்தப்பட்டாங்க. எங்களுக்கு எப்படியாவது ஒரு சந்ததி வேணும், எங்களுக்கு ஒரே பிள்ளை, அவனுக்கு ஒரு சந்ததி வேணும்னு சொல்லி வேறு திருமணத்திற்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இந்த அருமையான மகள் ஒரு கிறிஸ்தவ நிறுவனத்தில் அவர் பணிபுரிந்து வந்தார். அப்போ அங்கே இருக்கிற தெய்வ பிள்ளைகளிடத்துல தன் காரியங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவளோடு கூட சேர்ந்து அங்கே இருந்த தெய்வ பிள்ளைகளும் அதிகமாக ஜெபித்தாங்க. எப்படியாவது ஒரு குழந்தைய அவளுக்கு கொடுக்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த மகளுக்காக கூட பணி செய்கிற எல்லாரும் அவளுக்காக ஜெபித்தாங்க. அது மட்டுமல்ல, திறப்பின் வாசல் ஜெபம் மாதந்தோறும் இயேசு விடுவிக்கிறார்ல நடக்குதில்ல, கூட தேவனுடைய கூடாரத்தில் அந்த ஜெபத்தில் அந்த மகள் போய் கண்ணீர் விட்டு கதறி அழுவாளாம். அப்படி அழுகும் பொழுது 7 வருஷம் முடிந்த பின்பு கர்த்தர் அவளுக்கு அருமையாக 2 பிள்ளைகளை கொடுத்தார். ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் கொடுத்தார். மறு திருமணம் வரைக்கும் போயிட்டுது. அப்போ அந்த மகள் கண்ணீரோடு கூட திறப்பின் வாசல் ஜெபத்தில் ஜெபித்தா. அவளோடு கூட பணி செய்த சகோதரிகள் அவளுக்காக ஜெபித்தாங்க.
கர்த்தர் அந்த விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டார். அந்த ஜெபங்களை எல்லாம் கேட்டு அந்த அருமையான மகளுக்கு குழந்தையே இருக்காதுன்னு சொல்லி வேறு திருமணத்துக்கெல்லாம் ஒழுங்கு பண்ணாங்க. கர்த்தர் கிருபையா 2 குழந்தைகளை கொடுத்து இன்றைக்கு அந்த பிள்ளைகள் வளர்ந்து வருகிறார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பான சகோதரியே, ஒருவேளை குழந்தை இல்லாமல் நீங்கள் முடங்கி கிடக்கிறீங்களா? நிந்தைகளுக்கு மத்தியில், பரியாசங்களுக்கு மத்தியில், கண்ணீரோடு கூட அவமானத்தோடு கூட வெளியே தலை காட்ட முடியாமல் 4 செவத்துக்குள்ள அடங்கி கிடக்கிறீங்களா? இன்றைக்கு நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க. நீங்கள் மனுஷங்க கிட்ட அழாதீங்க, தனிமையில் உட்கார்ந்து அழாதீங்க. தேவ சமூகத்தில் அமர்ந்து அன்னாலை போல உங்கள் இருதயத்தை ஊற்றி ஒரு பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணுங்க. கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்பார். பாருங்க, வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். இன்னும் ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பந்தரித்தாள். அப்ப எத்தனையோ கணவன்மார்கள், உங்க மனைவியை குறை சொல்லாதீங்க, நிந்திக்காதீங்க, உங்க குடும்பத்தாரோடு சேர்ந்து அந்த பெண்ணை வேதனைப்படுத்தாதீங்க. அது உங்க மனைவிக்காக நீங்க ஜெபிங்க. ஈசாக்கு ஜெபத்தை கேட்டாரு. ஈசாக்கு தன் மனைவிக்காக வேண்டிக் கொண்ட பொழுது அவனுடைய விண்ணப்பத்துக்கு தேவன் செவி கொடுத்து ரெபேக்காள் கற்பந்தரிக்கும்படி செய்தாரே. அன்பான சகோதரனே, உங்கள் மனைவிக்கு குழந்தை இல்லைங்கிறதுக்காக மற்றவங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் நிந்திக்காதீங்க, வேதனைப்படுத்தாதீங்க. உங்கள் மனைவிக்காக தேவனை நோக்கி, ஆண்டவரை நோக்கி, ஏன்னா கர்த்தர் தான் தலைமுறைகளை வரவழைக்கிறவர், சந்ததிகளை உருவாக்குகிறவர். அவரை நோக்கி நீங்கள் செபிங்க. கணவனும் மனைவி இணைந்து செபிங்க. அது மட்டுமல்ல, நம்ம எப்படி ஜெபிப்பது அப்படின்னா, வாக்கு தத்தங்களை சொந்தமாக்கி பாருங்க. ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை கிளைம் பண்ணி ஜெபிக்கணும். எப்படி நம்ம என்ன வாக்கு தத்துவம்? சங்கீதம் 113:9 சொல்லுகிறது, மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சி ஆக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். இது ஒரு வாக்கு தத்துவம். இன்னும் சங்கீதம் 128:3-6 வசனங்களை வாசித்து பாருங்க. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள் என்று. 6ஆம் வசனத்துல, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். இதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள். இந்த வாக்கு தத்தத்தை கிளைம் பண்ணி, ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறீரே, எங்களுக்கும் தாரும், இப்படி சொல்லி இருக்கிறீங்களே, நாங்களும் எங்கள் பிள்ளைகளை பார்க்கணும், என் பிள்ளைங்களும் என்னை சுற்றி ஒளிவ மர கன்றுகளை போல இருக்கணும்னு கிளைம் பண்ணி ஜெபிக்கணும். அப்படி நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் தருவார். இன்னும் பாருங்க, ஒரு சிலரை நாங்கள் கேள்விப்பட்டவங்க ஜெபிக்க வந்தவங்க திருமணமாகி பிள்ளை பெற்று தள்ளி போடுறாங்களாம். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. 1 வருஷம் ஆகட்டும், 2 வருஷம் ஆகட்டும், 3 வருஷம் ஆகட்டும், நாங்கள் நல்லா செட்டில் ஆனதுக்கு அப்புறம் பிள்ளை பெற்றுக்கிறோம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை தள்ளி போடுவதற்கு நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? அப்படி இருக்கக்கூடாது. தவறான முடிவுகள், தவறான காரியங்கள், அதெல்லாம் விட்டு நீங்கள் மாறணும். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க இன்னும் 2 வருஷம் கழிச்சு, 3 வருஷம் கழிச்சு நல்லா செட்டில் ஆனதுக்கப்புறம் பிள்ளை பெற்றுக்கலாம் அப்படிலாம் நம்ம சொல்லவே கூடாது. ஏன்னா கணவனையும் மனைவியும் இணைக்கிறது எதுக்கு? ஆசீர்வாதமான பரிசுத்த சந்ததிகளை உருவாக்குவதற்கு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த தவறான காரியத்தெல்லாம் முடிவெடுக்காதபடி கர்த்தர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை அவர் ஏற்ற வேளையிலே கொடுக்கிறார். அதை சந்தோஷத்தோடு பெற்றுக்கொண்டு பிள்ளைகளை கர்த்தருக்காக வளர்க்க நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். செபிக்கலாமா? வேண்டிக் கொள்ளுங்க, கிளைம் பண்ணி வாக்கு தத்தத்தை சொந்தமாக்கி செபிங்க, கர்த்தர் தருவார். இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம செபிக்க போகிறோம். அன்பின் தகப்பனே, இந்த கர்ப்பத்தின் கனி இல்லாதபடிக்கு இந்த செய்தியை கேட்டு வேதனையோடு செபிக்கிற, உள்ளத்தை ஊற்றி செபிக்கிற ஒவ்வொரு சகோதரிக்கும் ஒவ்வொரு சகோதரனுக்கும் இறங்குவீராக. பல வருஷங்களாக காத்திருக்கிறாங்கப்பா. 10 வருஷம், 7 வருஷம், 5 வருஷம், 15 வருஷம் காத்திருக்கிறாங்கப்பா. நீண்ட நாட்கள் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணுகிறது அப்பா. சோர்ந்து போய் காணப்படுகிறாங்கப்பா. ஆண்டவரே, எனக்கு இன்னைக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி ஐயோ சோர்ந்து போயிருக்கிறாங்க. இப்ப எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரியும் நினைத்தருளுவீராக. பல வருஷங்களாக காத்திருந்து ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே நீர் ஆசீர்வதிக்கும்படி, ஆபிரகாம் அபிமெலேக்குக்காக ஜெபித்ததை போல, ஈசாக்கு தன் மனைவிக்காக ஜெபித்ததை போல, ஆண்டவரே, ஊழியக்காரியாகிய நான் இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. இந்த பிள்ளைகளோடு கூட இணைந்தவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறப்பா. இந்த பிள்ளைகளை நினைத்தருளுவீராக. நீர் நினைத்து
கொடுத்தருளுவீராக. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். நீங்க கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டாவதாக. இனி அவங்க நிந்திக்க கூடாது, பரிகசிக்கப்படக்கூடாது. நீங்க இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதின் மூலம் ஆண்டவரை நிந்தித்தவர்கள் மத்தியில, பரிகசித்தவங்க மத்தியில, அவமதித்தவங்க மத்தியில தலை நிமிர்ந்த குழந்தையோடு வாழக்கூடிய கிருபையை தருவீராக. மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சி ஆக்குகிற தேவன், அவளை சந்தோஷத்தோடு வீட்டிலே குடியிருக்கப்படுகிற ஆண்டவர், இன்றைக்கு செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அப்படியே ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை கூட பாக்கி பார்க்கக்கூடிய அந்த பாக்கியத்தை நீர் கொடுத்தருள வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறபடினாலே நாங்கள் செபித்த எங்கள் விண்ணப்பத்திற்கு நீர் பதில் கொடுத்து விட்டீரப்பா. இன்றைக்கு செபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கர்ப்பமும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நீர் ஆசீர்வதித்து கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாள் நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. உங்கள் ஜெப குறிப்புகள் எதுவாக இருந்தாலும் அதை கடிதங்கள் மூலமும் இமெயில் மூலமும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனை வழங்கவும் சகோதரர் மோகன் சிலாஸ்டர்ஸ் அவர்களும் தேவ ஊழியர்களும் ஆயத்தமாக இருக்காங்க. நாளை சனிக்கிழமை முழு இரவு ஜெபம் நம்முடைய 4 மாவடி தேவனுடைய கூடாரத்தில் வைத்து நடைபெறும். குடும்பத்தோட தேவ பிள்ளைகள் இதில் கலந்துக்கோங்க. தேசத்துக்காக ஜெபிப்போம். தேவன் நிச்சயமா நம்முடைய தேசத்துல ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். அது மட்டும் இல்ல, நாளையும் நாளை மறுநாளும் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை நேரலையில குடும்பத்தோட பார்க்க மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் இதே நிகழ்ச்சியை சந்திக்கிறோம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.